இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவேற பெற்று இன்றைக்கு 2026 தேர்தலை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு போல தலை சிறந்த நாடு எந்த ஒரு மாநிலமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு திட்டங்களும் எந்த ஒரு மாநிலத்திலையும் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ காலகட்டத்தில் படிக்கக்கூடாது அப்படின்றத நமக்கு திணிச்சிருக்காங்க. இந்தி திணிப்பை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தி திணிப்பு அப்படின்றது ஒரு மொழி அப்படின்றத தாண்டி நம்முடைய தமிழ் இனத்தையே அழிக்கக்கூடியது தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஆனால் அதை எதிர்நோக்கி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முன்மாதிரி முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு தலை குனியாது என்ற வகையில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஆண்கள் ஒரு பக்கத்தில் பாதி தான் இருக்காங்க, மீதி பக்கத்தில் பெண்கள் தான் இருக்காங்க, இந்த பாதிலையும் பெண்கள் தான் இருக்காங்க. இன்றைக்கு இதுதான் சமூக நீதியோ சமத்துவமோ பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான விடுதலையோ அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதியில் இடஒதுக்கீடு 50% கொடுத்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 200 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. 200 கவுன்சிலர்ஸில் 102 கவுன்சிலர்ஸ் பெண்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு முக்கியமாக கல்விக்கும் மருத்துவமும் தன்னுடைய 2 கண்கள் என்று அந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள். கல்வியை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கல்வி படிக்க மாட்டாங்க. வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்குது, அதில் 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, 2 ஆண் பிள்ளைகள் இருக்குன்னா ஆண்களை தான் காலேஜ் வரைக்கும் படிக்க வைப்பாங்க. பெண் பிள்ளைகளை 12ஆம் வகுப்பு படித்தா போதும், இதுக்கு மேலே நீ எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 2 வருஷம் 3 வருஷம் காலேஜ் போகாமல் இருந்து இன்றைக்கு இந்த திட்டத்து மூலியமாக காலேஜுக்கு போய் தன்னோட கனவை நோக்கி செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு திட்டங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். கல்வி தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் எத்தனையோ பேர் கரஸில் படிக்கிறாங்க, கரஸ் இல்லாமல் கல்யாணம் ஆகிட்டு படிக்கிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்த பிறகு படிக்கிறாங்க. ஆனால் இந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியம், இன்றைக்கு தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கும். ஒரு தனிநபருக்கு எப்போ தன்னம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை இருந்தால் தான் ஒரு தனிநபர் அவங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியில் கூட தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது தான் கல்வி. அந்த வகையில் கல்வி எல்லாருமே கற்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன், எங்கள் அம்மா இருக்காங்கன்னா எங்கள் அம்மா 10th வரையில் படிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா கேட்டிங்கன்னா 10ஆவது வகுப்பு கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அனைவருமே கல்வி கற்று இருப்பாங்க. நம்ம மாநிலமே ஒரு படி மேல் நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு தனிநபரையும் முன்னேற்றும் பாதையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இப்பேற்பட்ட விழாவிற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு என்ன மாதிரி கூட்டம், எந்த இடத்துல எங்கே நடக்குது, எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் அண்ணா இந்த மாதிரி கூட்டம் வைத்திருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு தெரிவித்தோடனே இப்பேற்பட்ட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இதற்கு முன்னாத 2 மணி நேரமாக ஒரு கல்யாண மண்டபத்தில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் என்னென்ன அவர்களுக்கு கோரிக்கை இருக்குது அப்படின்றது கேட்டு அறிந்தோம். அதற்கு ஒரு 2 மணி நேரம் எங்களோடு ஒருங்கிணைந்து ரொம்ப பொறுமையாக இருந்து அது தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போ இந்த கூட்டத்துக்கும் பொறுமையாக இருந்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினரான இனிகோ இருதராஜ் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் அடுத்த தலைமுறையில் இளம் பேச்சாளர்கள் வளர வேண்டும் என்று ஒவ்வொரு பகுதிகளிலும் பேச்சு போட்டி நடத்தி அதில் தேர்வு செய்து இன்றைக்கு அதில் தனித்துவத்தை படித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இளம் பேச்சாளராக விளங்கி கொண்டிருக்கும் அன்பிற்கினிய சகோதரி கீர்த்தனா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று சென்னை கிழக்கு மாவட்டத்திலே
இவரை போல் பேச யாரும் இல்லை என்ற ஒரு தனித்துவத்தை படைத்திருக்கும் கழக பேச்சாளர் அன்பிற்கினிய அண்ணன் நெஞ்சு ரஞ்சித் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி.